மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். வர தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கேட்குற தொகுதியை கொடுக்கல. பிஜேபிக்கு 20 தொகுதி தான் கொடுக்குறாரு. அவங்க 50 சீட்டு கேட்குறாங்க. அதில் 10 சீட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் மீதி 40 சீட்டு அவங்க நிற்கிறதுக்கும் கேட்குறாங்க. இவர் 20 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்கிறார். இது ஒரு டக் ஆஃப் வார். இதில் ஒரு பெரிய பிரச்சனையாகி பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு வராமல் இவர் டெல்லிக்கு போயிருக்கார். டெல்லிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு அமித்ஷாவை பார்த்துருக்கார். அமித்ஷாவை பார்த்துட்டு இவர் கொடுத்த லிஸ்ட்டு தான் தமிழகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது. அதாவது என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றணும். அதிகாரிகள் பல பேர் நல்லவர்களாக இருக்காங்க. அதனால் அரசுக்கு ஒரு விதத்தில் நல்ல பேர் வருது. அதனால் அவங்கள மாற்றணும். குறிப்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் காலையில் வேலைக்கு வந்தார்னா நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து ஃபைல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் அவர் போகிறாரு. அது இல்லாமல் பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள் என எல்லாரையும் அவர் பார்க்குறாரு. அதனால் கவர்மெண்ட்டோட ஒர்க் நல்லபடி போகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த 5000 ரூபா போடுற திட்டம் அது யாருக்கும் தெரியாது. சிஎம்மோட நாலேஜில் வச்சு தலைமைச் செயலாளருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த திட்டம் என்னன்னு. அவ்வளோ ரகசியமாக வச்சு விடிய காலையில் 5-5:30 மணிக்கெலாம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 1,30,00,000 பேர் அவங்க அக்கௌண்ட்டில் எல்லாத்துலேயும் 5000 ரூபாய் டான்னு விழுது. அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் அதுவும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுது. மாதிரி முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அந்த வேலையை எல்லாத்தையுமே செய்கிறார். தமிழக அரசு திட்டங்கள் பெரிய அளவுக்கு போய் மக்களை ரீச் ஆகுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுல முக்கியமான ஆளாக இருக்கக்கூடியவர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம். அவரை மாற்றணும். அடுத்தது எடப்பாடியுடைய டார்கெட்டில் டிஜிபி வெங்கட்ராமன். இவர் ஒர்க்குனா என்னன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால இவரை மாற்றணும். இவரை மாற்றினா தான் பயம் வரும் அப்படின்ற மாதிரி அவரை மாற்றணும். ரைட்டா? மூணாவதாக எடப்பாடி டார்கெட் பண்ணியிருக்கக்கூடியது சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அருண். அதாவது தேர்தல் அறிவித்து தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போலீஸ் வந்த பிறகும் சென்னை நகரில் தொப்பை கணேஷ்ன்ற ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறாரு இவர். சென்னை நகருக்குள்ள ரவுடிகளே வசிக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழல் இவர் கமிஷனர் ஆனப்புறம் வந்துருச்சு. சென்னை நகரம் சட்டம் ஒழுங்கில் பெரிய அளவுக்கு ரவுடிசம், கொலை இதெல்லாம் கணிசமான அளவில் குறைஞ்சி. இவர் இருந்தார்னா சென்னை நகருக்குள்ளே அதிமுக இல்லை மற்ற கட்சிகள் ரவுடிகளை உபயோகிக்க முடியாது. இப்போது அதிமுக ரவுடிகளும் பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே கமிஷனராக அருண் இருக்கிறதுனால நாங்கள் சென்னைக்குள்ளே வர முடியாது, சுட்டுப்பிடுவார் அவர் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் அவரை மாற்றணும். உளவுத்துறை ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் இவர் தினமும் முதல்வருக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. உமாநாத்ன்ற முதல்வருடைய செயலாளர் மூலமாக இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவர் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சு டெய்லி தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பக்காவான ஒரு இன்புட்டை ரெடி பண்ணி முதல்வருக்கு அனுப்புகிறாரு. அதனால் உளவுத்துறை ஐஜியை மாற்றணும். அதே மாதிரி உளவுத்துறை டிஜிபியாக போட்டிருக்க பாலநாகதேவியை மாற்றணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இவர் தேர்தல் சம்பந்தமான பணியில் இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருக்கார். இவரை நீங்கள் மாற்றணும். அதே மாதிரி மகேஸ்வர் தயாள் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர். இவருடைய அப்பா காங்கிரஸ்காரர். அதனால் இவரை கண்டிப்பாக மாற்றணும். அதே மாதிரி மாவட்ட எஸ்பிக்கள் காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பிக்களை எல்லாரையுமே மாற்றணும். குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் மாற்றணும். நிறைய கலெக்டர்ஸ், இப்போது திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப்,
உட்பட அவங்கள எல்லாரையுமே மாற்றணும். நார்த்து, வெஸ்ட்டு இந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து நீங்கள் மாற்றணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. இதே மாதிரி அழுத்தத்தை வந்து பிஜேபியும் கொடுத்துருக்கு அமித்ஷா கிட்ட. நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த அதிகாரிகள்லாம் அரசுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இதில் எடப்பாடி அமித்ஷா சந்திப்பில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து திமுகவுக்கு சாதகமான அதிகாரி, இல்லை ஆட்சியில் நல்ல அதிகாரி, அவங்கள வந்து மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, யாரை போடணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு சென்னை நகர கமிஷனராக தினகரனை போடணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து குட்கா கேஸில் சம்மந்தப்பட்டவர். ஏற்கனவே வந்து மேற்கு மண்டல ஐஜியா அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உட்பட மேற்கு மண்டலம் முழுக்க அதிமுக வந்து ஜெயிச்சுது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த சமயத்தில் நடந்த பண விநியோகம். ஃபயர் என்ஜின் ஆம்புலன்ஸில் நடந்த பண விநியோகம் வந்து ரொம்ப ஃபேமஸான பண விநியோகம். அதை வந்து ஹெட் பண்ணது வந்து வேலுமணி தான் அதை பண்ணார். வேலுமணி தான் அப்போது எடப்பாடி ஆட்சியில் வந்து போலீஸ் துறை அமைச்சர். எடப்பாடி கூட கிடையாது, வேலுமணி தான். அந்த வேலுமணிக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் தான் இந்த தினகரன். இவரை வந்து போடணும், சென்னை நகர கமிஷனராக போடணும் அப்படின்னு எடப்பாடி வந்து அமித்ஷாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. இவரை வந்து போட்டானாலே நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு ஊழல் அதிகாரி இவர். ஊழல் புகார்கள் இவர் மேலே அதிகம். அரசியல் சார்பான விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களில் இவர் மேலே புகார்கள் நிறைய வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இவர் தினகரன். இவரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ப்ரெஷர் கொடுக்குறார். இன்னொருத்தர் வந்து டிஜிபியை மாற்றணும். டிஜிபியை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு பதில் யார் டிஜிபியாக போடணும் அப்படின்ற கன்சர்ன் வரும்போது அதுக்கு பதில் டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை போடணும். எந்த சந்தீப் ராய் ரத்தோரை வந்து போடக்கூடாதுன்னு திமுக அரசு வந்து வெங்கட்ராமனை வந்து டிஜிபியாக கொண்டு வந்ததோ அந்த சந்தீப் ராய் ரத்தோரை வந்து போடணும். சந்தீப் ராய் ரத்தோர் மேலே ஏற்கனவே விஜிலன்ஸ் என்கொயரி இருக்குது. இதே தினகரன் மேலேயும் ஒரு தடவை வந்து தேர்தல் வேலைகளில் ஒருதலை சார்பாக செயல்பட்டார் அப்படின்னு மேற்கு மண்டல ஐஜி பதவியிலேருந்து இவர் மாற்றப்பட்டார். அப்படி மாற்றப்படக்கூடிய அதிகாரிகளை வந்து 2 தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் காலத்து அதிகாரிகளாக போட மாட்டாங்க அப்படின்றது இது வரைக்கும் இருக்கக்கூடிய நாம்ஸு. அந்த நாம்ஸை மீறி தினகரனை இப்போ கொண்டு வராங்க. சந்தீப் ராய் ரத்தோர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு என்பதற்கு ஒருத்தரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டி அவர்கிட்டேருந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கினாரு அப்படின்ற ஒரு புகார் வந்து சிசிபி வந்து அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்ட போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அந்த புகார் கொடுத்தவரே இதை வந்து வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்ற அடிப்படையில் அந்த இது பெண்டிங்கில் போச்சு. ஆனால் அதை பற்றி போலீஸ் ரெக்கார்டுகளில் பதிவாச்சு. அதனால் இவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை என்பது இருக்குது. அதனால் அவர் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சந்தீப் மிட்டல் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். இவர் வந்து பக்காவாக இவரோட ட்வீட்டு செயல்பாடுகள் சமூக வலைதள செயல்பாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சாதகமான ஒரு விஷயத்தை தான் இவர் தன்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்துவார். இவரை வந்து பாலநாகதேவியை எடுத்துட்டு டிஜிபி இன்டெலிஜென்ஸாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவருடைய ரெக்கமெண்டேஷன். அதாவது இவங்களெல்லாம் நீக்கணும், அதே மாதிரி இவங்களையெல்லாம் போடணும். இது வந்து எடப்பாடி இவர்கிட்ட கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆனால் பிஜேபிக்கான கோரிக்கை என்பது பிஜேபி ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்கு, இந்த நேரம் மாற்றணும் அப்படின்றதுல. அது ஒரு லிஸ்ட்டு தனியாக இருக்குது. இது இப்போ நான் சொன்னதெல்லாம் எடப்பாடி கொடுத்த லிஸ்ட். இவங்களெல்லாம் மாற்றினாதான் நம்ம வந்து தமிழகத்தில் ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியும் அப்படின்றது தான் எடப்பாடியோட டிமாண்டு. நீங்கள் மேற்கு வங்கத்தை பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் இதெல்லாரையுமே அதிகாரிகள் எல்லாரையுமே ஓவர் நைட்டில் மாற்றி அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நிலைமையை வந்து தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போது இவங்களெல்லாம் மாற்றிட்டு இந்தந்த அதிகாரிகளை போடணும் அப்படின்றதுல எடப்பாடி வந்து சொல்கிறார். ஆனால் இந்த எடப்பாடி பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுக்கறதுல ப்ராப்ளம் பண்ணுறாரு.
தேமுதிக வந்து அதிமுக பேசி வச்சிருந்த தொகுதிகள் வந்து 12 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் பணம். அந்த பணத்தை வந்து ஆல்ரெடி எடப்பாடி கிட்ட பிஜேபி வந்து கொடுத்துருக்கு. அந்த பணத்தை வந்து தேமுதிகக்கு கொடுக்கல இவர். ரைட்டுங்களா? பெரிய அளவுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மாதிரி தேர்தல் நேரத்து செலவுகளை சந்திக்க மட்டும் அம்பானி, அதானி இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த தொகை வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் அதிமுகவுடைய பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்கு. அந்த பணத்தை வந்து எடப்பாடி வந்து கொடுக்கல, தேமுதிகவை வந்து வச்சுக்கல. இப்போது சசிகலாவும் ராமதாஸும் சேர்ந்து 100 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. டெல்டா ப்ளஸ் தென் மாவட்டங்களில் சசிகலா போட்டி போடுறாங்க. ராமதாஸ் வந்து வட மாவட்ட தொகுதிகள் எல்லாத்துலேயும் போட்டி போடுறாங்க. 100 தொகுதிகளில் இவங்க தனியாக போட்டி போட்டு அதிமுகவுடைய வாக்கை வந்து பிரிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்தது, சசிகலா தரப்புலேருந்து நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தது, எப்படியாவது கூப்பிட்டு பிஜேபி மூலமாக பேசுவாங்க, பேசி ஒரு 8 இல்லை 9 தொகுதி நம்மளுக்கு தருவாங்க, நம்ம வந்து அதில் ஒரு கண்டெஸ்ட் பண்ணலாம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம எடப்பாடியை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது. இப்போது இவர் வந்து பியூஷ் கோயலை கூட, பியூஷ் கோயலே இங்கே வரமாட்டேன்றார். பியூஷ் கோயலை போன தடவை வந்து போன சட்டமன்ற தேர்தலப்போ ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் 20 தொகுதிகள் தான் வந்து எடப்பாடி பிஜேபிக்கு கொடுத்தார். அதே ட்ரீட்மெண்ட்டை வந்து மறுபடியும் பியூஷ் கோயலுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பியூஷ் கோயல் சொல்லிட்டார், நான் பேச மாட்டேன். எடப்பாடி எல்லாரும் தோக்கிற கட்சின்னு சொல்கிறாங்க, எடப்பாடி வந்து தேர மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இது வந்து மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு நான் உடம்பட மாட்டேன் அப்படின்றத பியூஷ் கோயல் சொல்லிக்கிட்டு. பியூஷ் கோயலுக்கே இந்த அல்வா கொடுக்குறவர் அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடியை செம்மையான ரெய்டு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்துக்கும் சரியான ரெய்டு. கடைசி கட்டம் வரைக்கும் தாவேகா கிட்ட 2500 கோடி ரூபா தரேன், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, கொடுக்குற சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மிதுன், எடப்பாடியுடைய மகன் வந்து கடைசி கட்டம் வரைக்கும் பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். அது 55 சீட்டு, 40 சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டுன்னு அந்த பேரம் என்பது போய்கிட்டே இருந்தது. தாவேகாவோட கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டு அதிமுக ஐடிவிங்க மட்டும் 100 கோடி ரூபா செலவு பண்ணி யூடியூபர்லேருந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்த வேலைகள். ஆனால் இது எதுவுமே ஃப்ரூட்ஃபுல் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் அதிமுக கூட்டணி என்பது மிக மோசமான விஷயங்களோடு இருக்குது. உதாரணத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறாரு, அவரோட கூட இவங்களால கூட்டணிக்கு போக முடியல. ரைட்டுங்களா? இப்போது ஒவ்வொரு தொகுதி கொடுக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளுக்கு கூடயும் இவங்களால பேச முடியல. பாமக அன்புமணியோட எந்தெந்த தொகுதிகள் எவ்வளோ தொகுதிகள்ன்ற எண்ணிக்கைக்கு வர முடியல. டோட்டலாக அதிமுக வந்து எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அதிமுகவால் எவ்வளோ தொகுதிகள் எத்தனை கூட்டணி கட்சிகளுக்குன்றத இன்றைக்கி வரைக்கும் முடிவு செய்ய முடியாமல் பஞ்சாயத்து வந்து இப்போது அமித்ஷா கிட்ட போயிருக்கு. இன்றைக்கி அமித்ஷா ஸ்ட்ரிக்டாக பேசிடுவார். ஆனால் அமித்ஷா கிட்ட போகும்போதே அதிகாரிகள் மட்டத்தில் யார் யாரை மாற்றணும், எப்படி மாற்றணுன்ற ஒரு லிஸ்ட்டோடு போகிறார். கட்சிக்கு கூட்டணிக்கு வெற்றி பெறுறதுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக செயல்படுறார் எடப்பாடி அப்படின்றது சொல்கிறாங்க. தமிழகத்தில் தான் இந்த நிலவரம்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அதை விட மோசமான நிலவரம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் தாவேகாவுடைய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ரங்கசாமி கிட்ட நீங்கள் வந்து சார்லஸை அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வந்து பாஜக கிட்ட டிமாண்ட் வச்சுட்டு எல்ஜேகேவை 2 சீட் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. அதிமுக 2, எல்ஜேகே 2, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி இப்படி அலையன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 16 சீட்டு வந்து ரங்கசாமி, 14 சீட்டில் பிஜேபி வந்து 2 பிரித்து கொடுக்குற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த அலையன்ஸ் போயிருந்தது. அதில் திடீர்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ரங்கசாமிகிட்ட நான் எலெக்ஷன் செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து சார்லஸ் மார்ட்டினை மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, அவர் வந்து
ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து திமுகவுடைய கைக்கூலி ஸ்லீப்பர் செல்லுன்னு அவர் பேட்டி கொடுக்க, இவரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா இவர் வந்து மதுரைக்கு கிளம்பி போயிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் மதுரைக்கு திருச்செந்தூருக்கு எல்லாத்துக்கும் வர வழியில் அவருடைய காரை வந்து தேர்தல் பறக்கும் படை வந்து பரிசோதனை பண்ண காட்சிகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அவர் வந்து தாவேகா கூட போகிறதா ஒரு முடிவு. தாவேகாவுக்கு என்ன முடிவுனா, அங்கே வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில் மோதல் நடக்குது. திமுக வந்து ஜெகத் ரட்சகனை வந்து அந்த ஊர்க்காரரு, அந்த பார்டர் ஊர்க்காரரு வன்னியர், அவரை வந்து வேட்பாளராக நிற்க வச்சுட்டு அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை என்பது உருவாகிருக்கின்றதுனால அவரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக வந்து 30 தொகுதிகள்லையும் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மிக பயங்கரமாக பிரச்சனை பண்ண காங்கிரஸ் வந்து அங்கே திமுகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கறதில்ல, அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி முறியக்கூடிய நிலையில் தாவேகா வந்து என்ஆர் காங்கிரஸோட போகிறதா, இல்லை இங்கே ஒரிஜினல் காங்கிரஸோட இவங்க ஏற்கனவே பேசினாங்க இல்லைங்களா, அந்த காங்கிரஸோட கூட்டணிக்கு போகிறதா அப்படின்றது தான் அவங்களுடைய நிலையாக இருக்குது. இப்போ இன்னும் 2 days தான் இருக்குது டோட்டலாக. 2 daysக்குள்ளே இவங்க வந்து யாராக இருந்தாலும் வந்து முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணணும். இதில் வந்து கூட்டணியாக போகிறதா, தனித்தனியாக போகிறதா, யார் யாரோட போகிறது அப்படின்றது வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து சீமான் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. 5 தலைநகர் மதுரை, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி, சென்னை. சென்னை வந்து தொழில்நுட்ப தலைநகராமா, கோவை வந்து தொழில்துறை தலைநகராம், மதுரை வந்து மொழி கலை பண்பாடு தலைநகராம், திருச்சி வந்து நிர்வாக தலைநகர். நிர்வாக தலைநகர்னால் செக்ரட்டரியேட்லேருந்து எல்லாமே திருச்சிக்கு போயிடும். கன்னியாகுமரி வந்து தமிழ் மெய்யியல் தலைநகராம். இப்படி ஒரு 5 தலைநகர். எப்படி ஆந்திராவில் பல தலைநகர்களை உருவாக்குறதுக்கு அமராவதி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்களோ அதே வேலையை இவர் இங்கே பண்ணுறாரு. அது இல்லாமல் பனை வந்து கோடிக்கணக்கில் நடுவோம், கனிம வளம், பெண் உரிமை, போலீஸு, முதல்வர், எம்பி, எம்எல்ஏ எல்லாம் வந்து அரசு ஆஸ்பத்திரியில் தான் சிகிச்சை எடுத்துக்கணுமா, வேறு இடங்களில் வந்து சிகிச்சை எடுத்துக்கூடாது. கடலில் போகிற தண்ணியை வந்து குடிநீராக மாற்றுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பாராளுமன்றத்துக்கு போகுமா. கொக்கோ கோலா இதுக்கு தடை. இப்படி கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து அவர் கொடுத்துட்டு பெரிய அளவுக்கு இருக்கார். திமுக கூட்டணியில் விசிகா உடன்பாடு இல்லாமல் நீடிக்குது. அதோட உடன்பாடு வந்து இன்னைக்கு ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் திமுக கூட்டணியுடைய செயல்பாடுகள் என்பது அமைஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய செய்திகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.